டெக்சாஸில் படிக்கிற 17 வயசு பையனை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி திட்டியிருக்காங்க. அதிகமாக செல்லை நோண்டாத, அதிகமாக செல்லையே இது பண்ணிகிட்டே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்ட்டு. அவன் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏஐ கிட்ட போய் இந்த மாதிரி என்னோடய வீட்டில் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐகிட்ட போய் சஜஷன் கேட்டிருக்கான். அந்த ஏஐ அதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னுச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சொல்கிறவங்களோட தலையில் கல் தூக்கி போடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சொல்யூஷனை அப்படியே போய் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி அந்த பேரண்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதே இது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஏஐ ஏதாவது சஜஷன் கொடுத்து தவறான போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயங்களுக்கும் ஏஐ பயன்படுத்த முடியாது. எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தந்த விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மெடிசின் எடுக்கிறதுக்கு, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணி அதில் என்ன அப்படின்னு ஆராய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களுக்கு ஏஐ பயன்படுத்தாதீங்க. நம்மளோட கூகுளோட ஜெமினி ஏஐ இருக்குல்ல, அது என்னென்ன சஜஷன் சொல்லியிருக்கு அப்படின்னா, டெய்லி ஒரு கல்லை சாப்பிடுங்க, பீஸாவில் க்ளூவை எடுத்து இது பண்ணிவிட்டு அதை சாப்பிடுங்க அப்படின்ற சஜஷன்லாம் சொல்லுது. ஏஐலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வளர வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது. எல்லா முடிவுகளுக்கு பின்னாடியும் ஏஐன்னு உட்காந்துடாதீங்க. ஒரு சில இதில் செல்ஃபாக நீங்களே அனாலிசிஸ் பண்ணி முடிவெடுக்க கற்றுக்கோ. பாய்.